ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்யூ அருண்குமார் அவர்களின் இயக்கத்தில் விக்ரம், சூராஜ் மற்றும் எஸ்ஜே சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் வீர தீர சூரன் பாகம் 2. இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பற்றி பேசுவோம். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாதியில் தான் ஆரம்பிக்குது. அதனால தான் பாகம் 2 அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க போல இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரஜ் அவர்கள் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சூரஜோட குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு குடும்பம், ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி சந்தோஷமா ஒரு நிகழ்வு நடக்கும்போது டக்குன்னு ஒரு பொம்பளை வந்து பயங்கரமா சண்டை போடுது சூரஜை பார்த்து. என் புருஷனை நீ கொண்டுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு, தொழில் போட்டி இருந்தாலும் அவனை நீ கொண்டுடுவியா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகுது. போன உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் யாருமே கம்ப்ளைண்ட் எடுக்கல. ஏன் கம்ப்ளைண்ட் எடுக்கல? ஏன்னா மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்ல அப்படின்னும் போது டக்குன்னு நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களோட என்ட்ரி. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குற? இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? வெரி குட் வெரி குட் வெரி குட், வா வா வா. ஏன்னா ரொம்ப வருஷமா இவனுங்களை காலி பண்ணணும், இவனுங்க மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வராதான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டான டைம் பார்த்து தான் இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கிற, வா இதை வச்சு அவனை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்த அந்த கேஸை வந்து ஒரு கொலை கேஸாக மாத்துறாரு எஸ்ஜே சூர்யா. அந்த கொலை கேஸாக மாற்றி இதை காரணமாக வச்சு சூரஜ் அவர்களை என்கவுண்டரில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்ஜே சூர்யா முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்தோடனே இந்த விஷயம் சூரஜுக்கு எப்படியோ தெரிய போய் ஆளு அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் சூரஜோட அப்பா தான் பெரிய மனுஷனாச்சு, என்ன பண்றாரு, எப்படியாவது வந்து நம்ம பையனை காப்பாற்றணும், ஒன்று நம்ம பையனை காப்பாற்றணும், இல்லைன்னா நம்ம பையனை போட்டு தள்ளணும்னு அந்த கங்கணம் கட்டுனுக்கிறான் பத்தியா அந்த போலீஸ்காரன் எஸ்ஜே சூர்யா, இவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வராங்க. அந்த முடிவில் யாரை வச்சு போட்டு தள்ள போறாங்க அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீர தீர சூரன் விக்ரம் அவர்களை வச்சு தான். ஸோ விக்ரம் அவர்கள் இவங்க வீட்டில் விசுவாசமான ஒரு ஆளை வந்து சின்ன வயசுல இருந்து வளர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி அவரை செட்டில் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரஜ் அவர்களோட குடும்பம். அதனால நம்ம எது சொன்னாலும் இவன் கேட்பான் அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்குறாங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா மளிகை கடை வச்சுன்னு ரொம்ப சாதாரணமான ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துனுக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆரம்பத்தில் விக்ரம் ஒத்துக்கலை. இப்போ தாங்க நான் பழைய ரவுடி தான், அதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியாக இருக்கேன், மறுபடியும் என்ன உள்ள இழுத்து விட்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல போய் அதுக்கப்புறம் காலில் கையிலெல்லாம் ஊந்து கெஞ்சினதுக்கப்புறம் விக்ரம் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த 3 பேருக்குள்ள என்ன நடக்குது, எவனை போட்டான் அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி, ட்ரையாங்கிள் கிரிமினல் ஸ்டோரி. ஏன்னா 3 பேருமே கிரிமினல். யார் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சூரஜ், எஸ்ஜே சூர்யா மற்றும் விக்ரம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிரிமினல் ஸ்டோரியாக தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பாசிட்டிவே விக்ரம் அவர்களோட தோற்றம் மற்றும் ஆக்டிங். ஸோ அவரோட லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய லுக்குங்க. அந்த பழைய லுக் எதில் இருப்பார், இந்த தூள் படத்தில் இருப்பார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த லுக்கில் தான் இருக்கிறார் மனுஷன். அதே மாதிரி பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணி வேற லெவலில் இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, இது வந்து ஒரு நான் லீனியராகவும் போவோம், சம்மந்தம் இல்லாமல் போவோம். ஏன்னா இது வந்து ஒரு தொடர்ச்சி, ஒரு சீக்குவல்ன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீக்குவல்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரீக்குவலில் தான் விக்ரம் எப்படி வளர்ந்தாரு, சூரஜ் எல்லாம் எப்படி ரவுடி ஆனாங்க அப்படின்ற மாதிரி மீதி கதையை பார்ட் 2ல தான் சொல்லுவாங்க. பார்ட் 2 சொல்லிட்டாங்க, பார்ட் 1ல தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சனால இந்த படம் வந்து கொஞ்சம் கோணல் மானலாம் போனனால ஒரு சில பேருக்கு புரியாமையும் இருக்கும். எனக்கு ஆரம்பத்தில் புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே சிறந்த நடிகர்கள் தான். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான கருதுனா. இதையும் தாண்டி இந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து முழுக்க நைட் எஃபெக்ட்ல தான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நைட் எஃபெக்ட்ல பண்ணோம்னா நம்மளுக்கு லைட்டிங்ஸ் எல்லாம் தேவை. அது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்ப மூளையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நைட் எஃபெக்ட்ல படம் எடுக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து இது ரொம்ப த்ரில்லாகவும் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி நைட் எஃபெக்ட்ல எடுத்தால் வந்து ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். இதையும் தாண்டி நம்ம விக்ரம் அவர்களோட முகத்தில் இருக்கிற சுருக்கத்தை மறைச்சி கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி காமிக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா வெளிச்சத்தில் காமிச்சாதான் ஒரு சுருக்கம்லாம் தெரிஞ்சு பழைய கிழமை மாதிரி இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த நைட் எஃபெக்ட்ல காமிச்சனால விக்ரம் அவர்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து அங்கேயும் இங்கேயும் கோணல் மாலெல்லாம் எடுத்து வச்சனால சில இடத்துல புரியல. இதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் காட்சிகள்லாம் ரொம்ப வேற லெவலில் இருக்குதுங்க. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப வயலன்ஸான சீன்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர். விக்ரம் அவர்களை வந்து பல வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆக்ஷனில் பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்களா. அதனால் விக்ரம் ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரீட்டு. விக்ரம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆக்ஷனில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த படம் ஒரு ட்ரீட்டாக அமையும் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3.